ரொம்ப நாளைக்கு அப்புறம் சைக்கிளிங் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அது முக்கியமான சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்தேன் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட டேட்டா ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன வயசுல நம்மளுக்கு முக்கியமான ஸ்கில்ஸ்லாம் இருக்கும். இந்த சைக்கிள் எப்படி ஏறி உட்காடுறோம், எப்படி இறங்குறோம், என்னென்ன டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம உட்காந்து சப்போஸ் லெக்ஸ் டயர்ட் ஆயிடுச்சுன்னா எப்படிலாம் நம்ம வந்து போஸ்டர்ஸை மாற்றி சைக்கிளிங் பண்ணோம், அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். இப்போ அந்த வீடியோல பார்த்த மாதிரி இந்த சைக்கிள் ஏறி உட்கார்ற அந்த பேட்டர்ன்ஸ் பாத்தீங்களா, அந்த காலை முன்னாடி கொண்டு போறது, காலை பின்னாடி கொண்டு வருது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பேலன்சிங் ஸ்கில். இதுல நிறைய முதியவர்கள் இந்த 60+ இந்த கேட்டகரியில நிறைய பேர் இந்த சைக்கிள் ஓட்டுறாங்க. இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி சைக்கிள்ல கிளைம் அப் பண்றதை நான் பார்த்திருக்கேன். சோ முதுமையில கூட இந்த அளவுக்கு பேலன்சிங் ஸ்கில்லோட சைக்கிளிங் ஓட்டுற முதியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சைக்கிளை ஒரு தடவை பெடல் பண்ணி, அதாவது ஒரு ரெவல்யூஷன் சொல்றோம் இல்லையா, அந்த பெடல் இப்படி ஆரம்பிச்சு ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் முடிக்கிறப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் ரீச் ஆக முடியும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு ரெவல்யூஷன் முடிக்கிறப்போ 5.4 மீட்டர்ஸ் ரீச் பண்ண முடியுது. இந்த சைக்கிளோடைய டயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வீல், அதோட டயமீட்டர் வந்து அப்ராக்சிமேட்லி 70 சென்டிமீட்டர்ஸ். இந்த சைக்கிளோட பெடல் வந்து அப்ராக்சிமேட்லி அதோட ரேடியஸ் அதாவது 18 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இந்த சைக்கிள் வச்சுட்டு நான் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா எத்தனை தடவை நான் பெடல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா 925 ரெவல்யூஷன்ஸ். இப்போ இந்த உதாரணத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 5 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு 925 முறை நான் வந்து அந்த பெடல் வந்து அழுத்தணும். அது வந்து நான் ஸ்பீடா போனாலும் சரி, ஸ்லோவா போனாலும் சரி, 925 ரெவல்யூஷன்ஸ் நான் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த வீடியோல பார்த்த இந்த ஸ்பீட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 12 மீட்டர்ஸ் கடக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிற டைம் வந்து 2 செகண்ட்ஸ் ஆர் ஸ்லைட்லி லெஸர் தேன் 2 செகண்ட்ஸ். இது இந்த ஸ்பீட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 28 km/h ஸ்பீட். அப்போ ஒரு மணி நேரத்துல 28 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிற ஸ்பீட். ஆனா இந்த ஸ்பீட் வச்சுட்டு ஒரு 50 ரெவல்யூஷன்ஸ் பண்ணும் போதே கால்லாம் டயர்ட் ஆயிடுது, ஹார்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆயிருது, பிரீதிங் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆயிருது. ஸோ நம்ம சைக்கிளிங் நல்லா பெட்டரா பண்ணணும்னா அது ஒரு மிகப்பெரிய கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட். ஸ்லோவா சைக்கிளிங் பண்ணி போகலாம், பட் ஆனால் ஒரு மாடரேட் பேஸ்ல போகணும், இல்லைன்னா மேக்ஸிமம் பேஸ்ல போகணும், இல்லைன்னா சப் மேக்ஸிமல் பேஸ்ல போகணும் அப்படின்னா நம்மளுக்கு கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் நம்மளுக்கு முக்கியம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் முக்கியம். ஸோ நம்ம வந்து ஓவரால் நம்ம வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நல்லா இருந்தால் தான் அந்த லெவலில் நம்ம பெடலிங்லாம் சைக்கிளிங்லாம் பண்ண முடியும்.